உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பரசனுக்கு கொலை பண்ற நோக்கம் இல்லன்னா ஏற்காட்டுல கையில அருவாளோட பட்ட பகல்ல பொதுமக்கள் கூடுற பப்ளிக் பிளேஸ்ல அன்பு எதுக்காக ரகுவை துரத்தணும்? Objection sustained. Any evidence, Mr. PP? அன்பு ரகுவை கொல்ல அருவாளோட துரத்தும் போது போலீஸ் வந்து கன் பாயிண்ட்ல அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அன்பரசன் தன்னோட கம்பெனி முதலாளி மகேஷோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு வெளியில வந்திருக்காரு. அதுக்கு ஆதாரம் இருக்கா? எஸ் யுவர் ஆனர். ஏற்காட்டுல அன்பரசனை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் பொன் சுரேஷ் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவர் இப்ப இங்கதான் இருக்காரு. கனம் கோர்ட்டார் அனுமதிச்சா உங்க முன்னாடி அவர் ஆஜர்படுத்த அரசு தரப்பு தயாரா இருக்கு. எஸ், ப்ரொசீட். இன்ஸ்பெக்டர் பொன் சுரேஷ், இன்ஸ்பெக்டர் பொன் சுரேஷ், இன்ஸ்பெக்டர் பொன் சுரேஷ். அன்பரசனை ஏற்காட்டுல அரெஸ்ட் பண்ணது உண்மையா? ஆமாங்கய்யா. அன்னைக்கு நான் மட்டும் தடுக்கலனா நிச்சயமா அன்பரசன் ரகு அன்னைக்கே கொலை பண்ணிருப்பாங்க ஐயா. ஸ்பாட் மகஜர் கூட இருக்குங்கய்யா. ஸ்பாட் மகஜர் சரி, எஃப்ஐஆர் ஏன் போடல? சொல்லுங்க சார், எஃப்ஐஆர் ஏன் போடல? ஐயா, அது மேலிடத்துல இருந்து பிரஷருங்கய்யா. அதனாலதான் இப்படியே மேலெடுத்து பிரஷர்னு சொல்லி குற்றவாளிகளை காப்பாத்துங்க, காப்பாற்ற வேண்டியவங்களை கொலைக்கு ஆளாக்கிடுங்க. நீங்க எஃப்ஐஆர் போட்டு குற்றவாளியை உள்ள தள்ளி இருந்தா இப்போ ஒரு உயிர் போயிருக்குமா? மைலார்ட், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அன்பரசனை வெளியில விட்டா அவருக்கு எதிரான சாட்சியங்களை அவர் கலைக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவருக்கு பெயில் வழங்கக்கூடாதுன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். Objection, Your Honor. Objection overruled. லாயர் சத்யவதி, நீங்க சப்மிட் பண்ண வீடியோ ஆதாரம் ரகுவோட கிரிமினல் பின்னணியை காட்டுதுங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக உங்க கிளையண்ட் அன்பரசன் ஆயுதத்தோட நடு ரோட்ல கொலவெறியோட ரகுவை துரத்திருக்காருங்கிறதையும் இந்த நீதிமன்றம் சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அரசு தரப்புல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற இந்த ஸ்பாட் மகஜரும் இன்ஸ்பெக்டரோட நேரடி சாட்சியமும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அன்பரசனுக்கு ரகுவை கொலை செய்ய ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருந்திருக்குன்றத தெளிவா ப்ரூவ் பண்ணுது. குற்றத்தின் தன்மையும் தீவிரமும் அதிகமா இருக்கிறதுனாலையும் குற்றம் சாட்டப்பட்டவர் பெயிலில் வெளியே வந்தால் சாட்சிகளை மிரட்டவோ கலைக்கவோ வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் இந்த நீதிமன்றம் அன்பரசனுக்கு ஜாமீன் வழங்க மறுக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவரின் பெயில் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. பெயில் பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அன்பரசனை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். பதினைந்து நாட்களுக்கு பிறகு அன்பரசனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்.
ஆனந்தி ஆனந்தி அழாதம்மா. நம்ம இப்பதான் தைரியமா இருக்கணும். என்னால நீங்க இன்னும் என்னெல்லாம் கஷ்டம் தாங்கணும் தெரியலையே. என்னால எப்படிங்க தைரியமா இருக்க முடியும்? ஆனந்தி பாத்தியா, கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தானே நான் சொன்னேன், உன்னால இல்ல ஆனந்தி, உன் கஷ்டத்துல எனக்கும் பங்கு இருக்கு. இங்க பாரு, இங்க பாரு ஆனந்தி, என்ன பாரு. ஹாஸ்பிட்டல் நீ சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நமக்கு கடவுள் என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் கடைசியில நம்மள ஒன்னா சேர்த்து வச்சிருவாருன்னு நீ சொன்னல. சொன்னியா இல்லையா? இப்பவும் அதேதான். ஒவ்வொரு பிரச்சனையும் ஆரம்பிச்சு முடிச்சு வச்ச கடவுள் இப்ப எல்லாத்துக்கும் ஆணி வேற இருக்க பெரிய விஷயத்த ஒரு பிரச்சனையா ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. எல்லாரும் இது ரகுவோட கொலை கேஸா பாக்குறாங்க. ஆனா உள்ள ஆர்குமெண்ட் எப்படி போச்சு பாத்தியா? உனக்கு நடந்த கொடுமைக்கு காரணம் யாருன்னு நிச்சயமா சீக்கிரமே வெளியே வரும் ஆனந்தி. ஆமா ஆனந்தி, நீ வருத்தப்படாத. நம்ம வில்லிக்கா புலி கருப்ப நம்மள கைவிட மாட்டா. சத்யவதி மேடம் ஆர்கியூ பண்ணதை வச்சு பெயில் கிடைச்சிடும் தான் நினைச்ச சகல. கடைசியில இப்படி ஆயிருச்சு. அந்த ஏற்காடு இன்ஸ்பெக்டர் வருவார்னு நானும் நினைக்கல சகல. பெயில் கிடைக்கலன்னு அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்ல போறேனே தெரியல. நம்மளாலே தாங்க முடியல. அவங்க கிட்ட சொன்னா எப்படி தாங்கிப்பாங்க? ஐயோ அன்பு, என் புள்ளைய ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்களே. சார் சார் சார், என் புள்ளைய விட்டுருங்க சார். டேய் அன்பு, நான் உன்னை போக விட மாட்டேன்டா. நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்புறம் பேச கூட டைம் தர மாட்டேன். ஐயோ சார், என் புள்ள எந்த குத்தமும் செய்யாதவன் சார். அவன் கொலையெல்லாம் பண்ணல சார். இதோ இவதான் சார், இவதான் சார் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இவளை பிடிச்சு ஜெயில போடுங்க சார். என் புள்ள அருவாளை தூக்கிக்கிட்டு அந்த ரகுவை துரத்துனான்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு இவதான் சார் காரணம். அம்மா நீ சும்மா ரெடி சார். என் புள்ள அருவாளை தூக்கிக்கிட்டு துரத்துனான்னு சொன்னாங்கல்ல, அது தப்புதான். ஆனா அந்த தப்ப செய்ய தூண்டுனது இவதான் சார். இவளுக்காக தான் சார் அவன் அப்படி செஞ்சான். அப்ப தப்பு செய்ய தூண்டினவங்களுக்கு தானே சார் தண்டனை கொடுக்கணும். இவளை பிடிச்சு உள்ள போடுங்க சார். என் புள்ளைய விட்டுருங்க சார், என் புள்ளைய விட்டுருங்க சார். பேசியே கொன்னுடுவாங்க போல இருக்கு. வேலு அமைதியா இருடா. மா ப்ளீஸ் மா, ஆனந்தியை குறை சொல்றதை தயவு செஞ்சு நிறுத்துமா. நான் ஜெயிலுக்கு போறது கூட எனக்கு வருத்தமா இல்லம்மா. ஆனா ஆனந்தி உங்ககிட்ட விட்டு போறதுதான் எனக்கு சொல்ல முடியாத வேதனையா இருக்கு. நான் இருக்கும்போதே ஆனந்தி எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துவீங்க. இப்ப நான் இல்லைன்னா என்னெல்லாம் செய்வீங்களோ தெரியலையே.